அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தருகிறோம். அப்படித்தான். மற்றும் போலா, இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ், 2 பெரிய டோன்ஸஸ், ஒரு வெஃபிள் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். கிறிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. படிட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்கள். இங்க ரோல்ஸ், டானட்ஸ் வண்டியும்ல கிரேட்டாம் பொருட்களை சேகரிக்க முடியும் அப்படின்ற எங்க புது விளையாட்டை பத்தி கேட்டீங்களா? ஊரே, நான் வெற்றி பெற்றேன். என்னோட சேர்ந்து மல்டிடோ கேமின பதிவிறக்குங்க மற்றும் ஆப் ஸ்டோர். அடுத்த பணிக்கார் பேன்கேக். நான் அவர்களை கடவுள் அறியும் விரும்புகிறேன். அருமை குழந்தையே, இதில் தான் நான் சிறந்தவன். ஓஹோ, அதை பற்றி வாதிட முடியும். ஓஹோ, பாட்டி மற்றும் சமையல்காரர் எப்போதும் போட்டியாளர்கள். ஆனால் எனக்காக முக்கியமானது ரசிப்பதற்கு சமையல் செய்வதே. தோசைக்கு மாவை செய்வதற்கு 2 முட்டைகள் மற்றும் அதிகமாயிடுங்கள். ஓஹோ, இது இப்படிதான் தெரிகிறது. அப்படியா? எல்லாத்தையும் கலக்கி கொள்ளலாம். ஆச்சரியம். அது ஒரு பனி பெய்தல். நான் எந்த தப்பு பண்றது எனக்கு தெரியல. ஆஹா, நான் இதய வடிவிலான பன்கேக்குகள் செய்யும் போது எனது பேத்தி மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைக்கிறேன். ஓவியத்தை தாவர பொதியில் வைத்து கொஞ்சம் மாவை ஊற்று. அது பொன்னிறமாகவும் சுவையாகவும் விடட்டும். ஆஹா, என்ன மனம். நான் குறிப்பிட்ட ஒரு அடுப்புல தோசைகள் பண்ண விரும்புறேன். பெண்டரையாவத்தை புரட்டுறது ரொம்ப சுலபம். அப்படியே நாங்க மாவையும் ஒரு சிறு குழாயில வைக்கிறோம். பூரணமா சென்றது. இப்ப நான் தொடங்கலாம்.
மிகுந்த கவனத்துடன் ஒரு மற்றும் சரியான பேன்கேக் தயாராக உள்ளது. அதை தட்டில் ஊற்று. கூடாரம், இதோ இந்த அழகான இதயத்தை காணுங்கள். அப்படியா? மோசமா. ஓ, நான் இட பேன்கேக் எரிச்சிட்டேன் அப்படின்னு எண்ணுறேன். ஓ இல்ல, அது முழுமையா எரிஞ்சிச்சு. நான் என்ன செய்யணும்? ஓ ஆமா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவங்க யார் சிறந்தவர் என்று தீர்மானிக்கும் வரை நான் சில பான் கேக்களை திருடி விடுவேன். ஓ ஆமா, ஓ அருமை, சரியாக. என்ன அறுவர் வேகமாக தேனியங்கள் போயிட்டன. நேரம் முடிவதற்கு முன் கூடுதல் தேனியங்களை அவசரமாக சமைக்க வேண்டும். நான் கோகோவோட சேர்த்து அவத்த சாக்லேட் ஆக்க உள்ளேன். அப்புறம் பாட்டியை வெல்ல முடியும்னு நம்புறேன். ஆமாங்க, குழந்தைய மகிழ்விக்க யூனிகார்னு வரைகிறேன். அதுல அருமையா இருக்கும். சரி, அவ்வளவுதான், அருமையா இருக்கு. ஆமாம், நன்றாவே தெரிகிறது. இதற்கு பிறகு அதை திருப்பி பார்ப்போம். வாவ், வா. அரை பிராவோ சமையல்கார. ஆமா, நானும் தொட்டு முடிக்க இருக்கிறேன். மேலே கொஞ்சம் சாக்லேட் பேஸ்ட் தான் போட வேண்டியது. ஓஹோ, மகிழ்வான மனம். மற்றும் நிச்சயமாக சில ஸ்வீடன் அவர்கள் செய்கிறார்கள். நல்லா பண்ண நான்சி. பின்னர் நான் தயிர் அல்லது சர்க்கரை சீனி சேர்க்கிறேன். இதோ விரைந்து செல்கிறேன். நடுவுல இருந்து ஒரு துண்டெடு. மாலை உணவு தயாராக உள்ளது. மிக அழகானது. என்ன அழகான பேன்கேக்ஸ். எனக்கு சிறுநெறி ரொம்ப பிடிக்கும். நாம் முயற்சித்து பார்க்கலாம். சுவை சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் நன்றி. ஓ வாவ், என்ன அழகான இதயங்கள். யார் அவற்றை சமைத்தார்கள் என நினைக்கிறேன். அது பாட்டி. மோசமில்லையே. நன்றி. பாய். ஓ, அப்பளங்கள் இனிப்புகளோட அற்புதம். வாங்க முயற்சி பண்ணலாம். ஓ அம்மா, சூப்பர், அற்புதம். நான்சி ஜெயிச்சாங்க. மெயிலையா? நான் நன்றி. வில் ஓப்ஸ். எனக்கு ரொம்ப பசிக்கிறது. தயவு செய்து கலக்குங்கள். எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ். செல்லமே. எனக்கு தெரியும். நான் நூடுல்ஸ் எடுத்துவிட்டு அவற்றின் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றலாம். அப்பொழுது அது குளிர்ச்சியுடன் சுவையாக இருக்கும். இப்படி கேஎச் பாட்டி அருமையாக இல்லைமா? பாரு, இது உங்களுக்கு பிடிச்சதா? ரொம்ப திறமைசாலி. நான் பாருங்கள், என் கைகளால் நேடில் செய்வதில் எனக்கு தேர்ச்சி உண்டு. இதற்காக மவுண்டையை உருட்டி உங்கள் விருப்பமான அழகான உருவத்தை அதை சரிவெட்டவும். ஒரு கரடியின் உருவம், ஒரு இதயம் அல்லது ஒரு சிரிப்பு முகம். நான் என் விருப்பமான சேனலின் பெயரை வெட்டுவேன். எனக்கு என்ன செய்யலாம் ஷெஃப்? பிராவோ. நூடுல்ஸ் கொண்டு வர முயற்சிக்கணும். இது பல வண்ணங்களை கொண்ட அழகான நூடுல்ஸ் பாட்லாம் இருக்கட்டும். குழந்தைக்கு அது பிடிக்கும் என எனக்கு சந்தேகம் இல்லை. நான்சி, எந்த பொண்ணை நீங்கள் எப்படி விரும்புறீங்க? நல்லா இருக்குது. ஆனா நான் நூடுல்ஸ்க்கு மேலும் உருகிய சீஸ் சேர்ப்பேன், ஏனெனில் நான் அதை எனக்கு நல்லாகவும் என்னுடைய சகோதரிக்கும் அது பிடிக்கும் என உறுதியாக உள்ளது. நூடுல்ஸ்களை கலக்கிறேன். அது உண்மையாகவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு விசித்திரமான செய்முறை. சீசுடன் கீரை, எலுமிச்சை எண்ணெய், பீன்ஸ் ஆகியவற்றை கலந்து ஒரு இரசகவியம் செய்ய போறேன். எப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சு விடலாம். இது அற்புதமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, தட்டண்டையில் ஊற்றுங்கள். ஓ,
இத பாருங்கள், ரொம்ப அழகா இருக்குது. இப்போது எனது ரசித்த சேனலின் பெயரை வெளியிட்டு பச்சை கீரைகளால் அலங்கரிக்கலாம். நான் கிடவைகளை இறால் வச்சு அலங்கரிக்கிறேன் என்ன நினைக்கிறேன். என் கிடவைகள் தயார். தட்டில் ஊற்றி சில இறால் சேர்க்கவும். voilà, bon appétit. மிக்க நன்றி. ஓ, இந்த நூடுல்ஸ் வாசனை அருமையா இருக்கே. ஆனா அத மகிழ்ச்சியோட முயற்சி பண்ணுவேன். இது குளிர்ச்சியா இருக்குது. ஆனா நான் 100 முறை அதை உண்டதுன்னு ஆச்சரியம் இல்ல. ஓ, அது என்ன பச்சை சாஸ்? ஆஹா, என்ன அழகான நூடுல்ஸ். இதன் ருசி எப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். ஆஹா, வானவில் நேரத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் ருசியா இருக்குது. சரியா, பாப்போம். சமையலர் வெற்றி பெறுகிறார். ஓ, நான் ஆமாம், இறுதியாக நன்கு பேத்தி. நாம் ஒரு ஓ, சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் தர்பூசணியை ஏதாவது செய்யுங்கள். சரி பேத்தி. கிளிப்பார் சதிங்காட்சி ஸ்டார் இது செவல்ல. இப்பொழுது இப்பொழுது தொண்டுகள் உள்ளன. இப்பொழுது நான் இந்த தர்பூசணி துண்டுகளுக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் ஜெலட்டின் சேர்க்கிறேன். அவற்றையெல்லாம் உள்ளே வைத்து பின்னர் இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி சேர்க்கப்பட்ட தர்பூசணி ஜெல்லி தயாராக உள்ளது. வெட்டியதை உங்களுக்கு காட்டுகிறேன். சிறப்பானது. ஆமாம், ஆம். பாட்டி, பார்க்கலாம். பாட்டி கிட்ட இருந்து எதிர்பார்த்தது போல நான் என்ன பெறப்போகிறேன் பாருங்கள். நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள். இன்னும் சில நிமிடங்கள், கொஞ்சம் கூட, நீங்கள் நான் உருவாக்க போகும் அற்புதத்தை பார்ப்பீர்கள். சரி, இப்படித்தான். இதோ ஒரு சிங்கம். நான் வெவ்வேறு நிரப்புதல்களுடன் தர்பூசணி ஜெல்லி வைத்திருக்கிறேன். அது ருசியாக இருக்கிறது. எனவே நான் உங்களை விட சிறந்த சமையல்காரராக இருப்பேன். நீங்க பாக்குறீங்களா? இப்ப நான் இதை ஆரஞ்சுகளோட பண்ணினேன். பின்னர் மற்ற பழங்களுடன் அவளுக்கு அவற்றில் ஒன்றாவது பிடிக்கும். சரி, எனக்கு இங்கே ஒரு சிறந்த சிங்கம் இருக்கிறது. மேலும் அந்த அதிகப்படியானது தேவையில்லை. ஓ, புரிஞ்சது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது முடிவடையாதிருந்தால் நன்றாக இருக்கும். காத்திரு, இன்னும் இருக்கிறது. ஓ, ஆம், ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என்ன பாட்டி? அது முடிந்து விட்டதா என்ன? ஓ, தர்பூசணி முடிந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஓ, பாண்டா. ஆம், நீ சரியாக சொல்கிறாய். அற்புதம். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என்னிடம் வேறு எந்த பொருட்களும் இல்லை. ஸ்கிட்டில்ஸ், நன்றி பாட்டி. மேலும் சுவைகள், எனக்கு அவை மிகவும் தேவை. ஓ, அருமை. என்னிடம் இங்கே மார்ஷ்மெல்லோஸ், மாம்பழ ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உள்ளன. மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் பால் மற்றும் பாண்டாவுடன் சேர்த்து ஒரு சுவையான பஞ்ச் செய்ய போகிறேன். இது தயார். பாட்டி, நீங்கள் இதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? சரி, பார்க்கலாம். இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. சரி, என் ஜெல்லி துண்டுகளை நடுவுல வச்சு அழகாக காட்டுவேன். அப்படியே வெவ்வேறு நிறங்கள் மற்றும் வெவ்வேறு சுவைகள். நீங்க முயற்சிக்க விரும்புறீங்களா செஃப்? அதற்கு தேவையில்லை. சரி, நான் என் தொப்பியை தர்பூசணிக்காய் மீது வச்சு மிதிக்கிறேன். இங்கேதான். வா லில்லியன், முயற்சி செய். போ. அட, நிறைய தேர்வுகள் இருக்கின்றன. ஒரு சுவாரஸ்யமான காக்டெயில் மூலம் தொடங்கலாம். பார்க்கலாம். வாவ், இது மிகவும் இனிப்பு. அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த ஜெல்லியை பாருங்கள். முதலில் எதை தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, இதை முயற்சிப்போம். அருமை. இதுக்கு ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது. The deer oranges has to relax. Oh, the brown nuts and the topiya பாருங்க. ரார், என்ன ஒரு சிங்கம். இது ரொம்ப சுவையான தர்பூசணி. இது கண்டிப்பாக எனது பிடிச்சது. வாவ், சிங்கம் வென்று விட்டது. ஆம், என் வெற்றியை நான் சந்தேகிக்கவில்லை. தயவு செய்து எனக்கு ஒரு ஹாட் டாக் செய்து தருவீர்களா? என்னிடம் பணி உள்ளது. நீ
சரி, முட்டைகள் எனக்கு இல்ல, அவற்றை எனக்கு கொடு. அதுதான் என் சமையலுக்கு அவை தேவை. ஓ, இறுதியாக முதலில் அதை உங்கள் தலை மீது உடைப்போம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைத்து சில மாவு தயாரிக்கலாம். சரி, அருமை. கொஞ்சம் மாவும் சேர்க்கலாம். என்ன? இல்லை. அது எனது. நீ எடுத்தாயா? நான் வலிமையானவன். நான் 2 முட்டைகளை மாவில் உடைத்து மாவை பிசையவும் செய்வேன். அதுதான் சரி. வலிமையான கைகள் மட்டுமே சரியான மாவை செய்ய முடியும். மேலும் உங்கள் சமையல்காரர் வலிமையானவர்தான். ஆம், இது வேலை செய்கிறது. ஐயோ, அதுதான் எல்லாம் சுழல்கிறது. ஓ சரி, ஹாட் டாக் பன்ஸ் நாய்கள் போல வடிவமைக்கப்படும். அதுதான். மற்றும் அவை நேராக ஓவனில் போகின்றன. ஓ, நடுவில் ஒரு துளை செய்ய மறக்காதீர்கள். நிச்சயமாக சரியானது. நேரம் அமைத்து காத்திருக்கலாம். ஓ, என்ன நடக்கிறது? ஏன் இங்கே இவ்வளவு சூடாக இருக்கிறது? ஹூ, அங்கே என்ன நடக்கிறது? ஓ ஆம், என் சரியான பன் தயாராகிவிட்டது. ஹே பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அதை பாருங்கள், அவை சுவையாக இல்லையா? எனக்கு நாய் வடிவிலானவை உள்ளன. இல்லை, எனதுவை மிகவும் அழகாக உள்ளன. நிறுத்து. என்ன நடக்கிறது? ஓர் நிமிடம். ஏன் எரிந்தது போல வாசனை வருகிறது? இல்லை, உண்மையில் இது மிகவும் சுவையாக வாசிக்கிறது. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை ஏமாற்றப் போகிறேன். அவர்கள் சண்டையிடும் போது நான் அவர்களின் பண்களை சுவைக்கலாம். அவை மிகவும் சுவையாகவும் புதிதாகவும் உள்ளன. பாட்டியின் பண்கள் சிறந்தவை என்று நினைக்கிறேன். ஓ பாருங்கள், நான் சொன்னேனே. நானும் கிடசிந்து ஸ்டெல்ஸ்டை திருடினேன். எனவே நான் மாவை தயாரிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அதிகமான பகுதிகளை வெட்ட வேண்டும். இப்போது நான் மிகவும் அசல் ஹாட் டாக் செய்ய முடியும். அத பாருங்கள், அது ஒரு கார் பன்னில் 2 சாசேஜ்கள். என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் சண்டையை நிறுத்த வேண்டும். வாருங்கள், பாட்டி உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள் மற்றும் சமையல்காரர் உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள். ஓ, நீ கடா சொல்ற செல்லம். அப்படியே நான் 2 சாசேஜ்ல உள்ள வச்சு அவற்றின் மீது சாஸ் ஊற்றுகிறேன். கேட்சப் மற்றும் மஸ்டர்ட். கண்டிப்பாக மேலே சீஸ் மறக்காதே. இங்கே உங்களுக்கு செஃப். இது உங்களுடையதை விட சிறந்ததல்லவா? ஆம் செஃப், இப்போது உங்களுடையதை செய்யுங்கள். எது சிறந்தது என்று பார்க்கலாம். ஆம், சரி சரி. எனக்கு இந்த குளிர்ந்த சாசேஜ் இருக்கிறது. அதை உள்ள வைக்கிறேன். இப்போது சில சீஸ், கொத்தமல்லி, சாஸ் மற்றும் நிச்சயமாக வறுத்த வெங்காயம். இப்போது அதை பார்பிக்யூவில் வைத்து குறுமையாக ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். ஓ ஆம், இது தயாராகிவிட்டது. ஓ, எவ்வளவு புகை. சரி, சாப்பிடுங்க. வாவ், பல்வேறு வகையான உணவுகள். ஓ, பல புகைகள். வாருங்கள் செஃப், அது என்ன? நன்றாகவே தெரிகிறது. அதை சுவைக்கட்டும். இது மிகவும் நல்லது. சரி, இப்போது இந்த இனிப்பு நாய்க்கு செல்வேன். ஓ, அந்த 2 சாசேஜ்களுடன் வேலைக்கு செல்லும் கார் பாருங்கள். அற்புதம், நீ வென்று விட்டாய் சகோதரி. உண்மையிலா? நான் நன்றி, நான் சிறப்பாக செய்தேன். எலுமிச்சம் பழங்கள். சரி, எனக்கு எலுமிச்சை நீர் வேண்டும். எலுமிச்சை நீரா? பிரச்சனை இல்லை பேர குழந்தை. நான் எங்கு தொடங்குவது என்று எனக்கு தெரியும். பார்ப்போம். இந்த எலுமிச்சங்கள் சரியாக இல்லை. நான் சில புது எலுமிச்சங்களை எடுக்கிறேன். ஆஹா, அது நான் சாறை பிழிந்து அந்த தண்ணீருடன் கலக்க வேண்டும். அது அதிகமாக புளிக்காமல் இருக்க. அப்படியே மேலும் சில எலுமிச்சை துண்டுகளை சேர்க்க போகிறேன். ஓ, அதுதான் சேஜுலை சேர்க்கணும். அழகான நிறம் மற்றும் இனிய மனம் பெற ஒரு கிளையை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை அலங்கரிக்க பயன்படுத்தலாமா? சரிதானே? இது அழகாக இருக்கிறது. ஹே செஃப், என்ன? எனக்கு எந்த அலங்காரங்களும் தேவையில்லை. நான் ஒரு எலுமிச்சை நீர் அல்ல. நீ என்ன செய்கிறாய் பாட்டி?
நீ என்னை கவனச்சிதறச் செய்கிறாய். நான் ஒரு வலுவான மனிதன். எனக்கு எந்த அலங்காரங்களும் அல்லது நகைகளும் தேவையில்லை. அதை பாருங்கள். இதுதான் என் எலுமிச்சை நீரை பரிமாறப் போகிறேன். சில எலுமிச்சை துண்டுகளை வைக்கிறேன். இப்போது சில மின்மினிகள். ஓ, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. Shriok, let me cement for those circles. There are house years nice. Shenrock 6. Prema over Ebor I've created. With hot dal as shield sirpri. அப்புறம் அங்கே பாடலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுல கார்பனேட் பண்றோம். அதுக்காக எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்பு இயந்திரம் உள்ளது. யூனஸ் 3 லாமிசே நெர்கிரிங் உள்ளேன். பாருங்கள். ஓ ஆம், இதோ உங்களுக்கு. நன்றி. ஓ, உங்களுக்கு இன்னொன்றும் வேண்டுமா? சரி, அப்படியே. இதோ உங்களுக்கு. மகிழுங்கள். பை பை. என்ன? உங்களுக்கு என்ன வேண்டும் பாட்டி? ஓ, லில்லி, எனக்கு கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. பாவ், எவ்வளவு விதவிதமான எலுமிச்சை பானங்கள். இது காலியா? இந்த மனமுள்ள ஒன்றை தொடங்கலாம். இதுக்கு ரொம்ப சுவையா இருக்குது, மேலும் நல்ல மனம் வருகிறது. வாவ், இதை நெருக்கமாக பார்ப்போம். சரி, இதை என் கண்ணாடியில் ஊற்றுவோம். ஓ, மிகவும் விசித்திரமாக உள்ளது. இது முற்றிலும் சுவையாக உள்ளது. சமையல்காரர், உங்களிடம் சிறந்த எலுமிச்சை நீர்க்கழிவு உள்ளது. நீங்கள் வென்று விட்டீர்கள். ஆம், ஹூரே. நான் எனக்கு கொஞ்சம் வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன். நீங்கள் இதை கேட்கிறீர்களா? ஆங்கில ஒலிகள் ஒப்பந்தமா? இத பாருங்கள், இவைகள் குறைச்சிகள். ரொம்ப பயமா இருக்குது. நான் அதை நக்க போறேன். என்ன கடிப்பதா? ஏ, எனக்கு எதுவும் கிடைக்கல. சூப்பர் அதிர்ஷ்டம். சரி, ஒரு பலவர். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என் நண்பரே? எது? புதன்கிழமை என்ன செய்கிறாய்? ஐயோ கடவுளே. நீங்கள் நன்றியுடன் இருப்பீர்கள். அழ்வாக உணர்கிறேன் இதற்காக. போகலாம். அது போதும், நிறுத்து. ஹாஹா, சரி, நான் என்னால் ஆனதை செய்துவிட்டேன். முன்முறை. அழக்கூடாதே. சரி, நான் இப்போது மருத்துவராக இருக்க போகிறேன். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்துள்ளது. இந்த கரப்பான் பூச்சியை மீண்டும் உயிர்க்கு கொண்டு வரப் போகிறோம். இது வேலை செய்யவில்லை. ஓ, தயவு செய். என்ன அது? இன்னும் வேலை செய்யவில்லை. என்னை போல மன்னிக்கவும். ஏனேட், கவலைப்படாதீர்கள். புதன்கிழமைகளில் அதிகமாக இரங்கலாக இருக்க வேண்டும். ஓ, அது பழிப்பாக கொலிஷ். கரப்பான் பூச்சி. உதவி, என்னை சாப்பிட விடுங்கள். நீங்க உங்களை காயப்படுத்திக் கொள்ள நான் முதலில் செல்லலாமா? ஏய், வாவ், என்ன அற்புதமான கேக். நண்பர்களே, ஓய், நான் அப்படி விளையாட மாட்டேன். ஆஹா. அல்மணியே. என்னாத்து அதிர்ஷ்டம். மக்களே, நாம் அதை முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆஹா, நான் இதை நக்கி அப்புறம் கேக்க கடிக்க முடியுமா? அப்படியே இதை நிறுத்துங்கள். உறுதியாக தெரியவில்லை. இது ஒரு திட்டம். உன் தடிப்பொழியில் மூடப்பட்டுள்ளது. நான் போக வேண்டியதுதான். கேளுங்கள், அதை மற்றும் ஒரு முறையும் செய்யாதீர்கள். பார்த்தீர்களா, நாங்கள் திருடுவதில்லை. இதை உணவாக கொள்ள முடியாது. இப்போது கேக் மிகவும் ருசியாக இருக்கிறது. அதை ருசிக்க தயாராக உள்ளேன். அவள் மண்ணை சாப்பிடுகிறாள். அது மண் அல்ல, சாக்லேட். மியாமியூ, மியாமியூ, மியாமியூ. தாடிகள், இங்கே வாங்க.
நல்ல விஷயம் நாம. கார்டுகள் வந்தன. ஓ ஆம். மைட், இனி பாட்டிலை கடிக்கப் போகிறாய். அதில் எதுவும் இல்லை. என்ன, அவன் இறந்துருச்சா? எனக்கு கோக் வகைப்படுத்த முடியாது. நான் தொடங்குகிறேன். கொஞ்சம் காத்திரு. இது வெறும் கோக் மட்டுமில்ல, இது கோக் ஜெல்லி. வாவ், இது வெறித்தனமாக இருக்கிறது. மைக், நீ அளவுக்கு மீறி விட்டாய். மிக்கேல், ஜெல்லி சாப்பிடுவதை நிறுத்த முடியாமல் போனால் அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதே மிக பெரியதாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் எஞ்சி இருக்கும் என நம்புகிறேன். உன் உதவி இல்லாமல் நான் முடியாது. ஜெல்லியை கச்சிதமாக பிழியுங்கள். ஓ, என்னது? நன்றி. ஐயோ, நன்றாக செய்தாய். சின்ன விஷயம். நீ சுதந்திரமாக இருக்கிறாய். கொஞ்சம் கொடு. அந்த எறும்பு என்ன அதில்? அம்மா, அம்மா, என்னை தின்ன போறாங்க. நான் ஆச்சரியப்பட போறேன். நான் பாவமாவே இருப்பேன். அப்படி என்றால் முதலில் யாருக்கு ஆரம்பிக்க போகிறோம்? ஏய், வின்ஸ்டி, பறவைகள், இது என்னுடையது. பிரியாவிடை. எனக்கு நூடுல்ஸ் பரவாயில்ல. ஆஹா, எனக்கு அதிர்ஷ்டம். என்ன ஒரு அதிர்ஷ்டம். முதலில் இந்த நூடுல்ஸை முயற்சி செய்கிறேன். ருகா, இந்த குச்சிகளை எப்படி பயன்படுத்துவதென்று தெரியல. ஒருவேளை இவ்வாறே. மிகவும் சுவையாக இருக்கிறது. இது காரமாக இருக்கிறது. மூட்டையை பார்க்க மறந்தேன். அதற்குள் காரமிளகாய் இருக்கிறது என்று சொல்கிறது. ஐயோ, சூடாகவே இல்ல. வணக்கம். ஐயோ, ஓ, நன்றி ரேண்ட், நான் நல்லா இருக்கின்றேன். என்ன அது? உங்கள் நாக்கு என்ன? ஓ கடவுளே, என்ன அது? என் நாவு மிகவும் நீளமாகிவிட்டது. அதை என் வாய்க்குள் திருப்பி வைப்போம். வாழ்த்துக்கள். என்னடா இது? பார்ப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கிறது. எனவே இதை தண்ணீருடன் சாப்பிடுவேன். மேலும் இது காரமாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அடுப்பை அணைத்து விடுவேன். நான் ஒரு புத்திசாலி. நல்ல வேலை. ஓ ஆமாம். ஓ இல்லை இல்லை இல்லை. என்ன நடந்தது? எனக்கு தண்ணீர் முடிந்துவிட்டது. லென்ஸ்டி, கொஞ்சம் வேணுமா? நீர் எங்கே இருக்குது? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். அவர்கள் பேஸ்ட் பாக்ஸியை மிகவும் விரும்புகிறார்கள். எங்களுக்கு ஒரு புதிய பலகாரம் உள்ளது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். அது சரி. அது நியாயமில்லை. என்னுடன் தொடங்குவோம். உள்ளடக்கம். எதை பற்றி? என்ன பிரச்சனை? நாம் சில செல்ஃபிகளை எடுக்கலாமா? ஓ, இது எனது லைவ் ஸ்ட்ரீம். எல்லோருக்கும் வணக்கம். நான் எனிட். இன்று நாம் இந்த சாக்லேட்ஸ் வைக்கும். உங்களுக்கும் இதை பிடித்தால் லைக் செய்யுங்கள். எவ்வளவு இனிமையாக வாசிக்கிறது. அதை முறியடிக்கலாம். அவர் இப்போது மிகவும் நல்ல. நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம். உங்களுக்கு இறகு. சரி, எல்லாரும்
எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பர். இது கையாண்டு நான் உங்கள் ஒளிபரப்பை நுழைய போகிறேன். என்ன நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? எல்லோருக்கும் நன்றி. சுவையாக எதையாவது சாப்பிட்டதே பல வருஷங்கள் ஆகிறது. ருசியாக இருக்கிறது. நாங்கள் அதை ஏற்கனவே விரும்புகிறோம். ருசியானது. அதிசயம். சாக்லேட் எங்க? யாரோ அதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க. அவர்கள் அதனை அனுபவிக்கட்டும். உங்களோ? நான் அதை திறப்பது குறித்து தயங்கவில்லை. ஓர் காலி பெர்க்கம், எப்படி அப்படியெல்லாம் இது நடந்துகிட்டு இருக்க முடியாது. எங்கேயோ ஒருவர் நம்மை முந்தி பெர்க்கம் சாப்பிட்டு விட்டாரு. ஐ, நீதான். ஐயோ, எனக்கு கிடைச்சிடுகிறது. ஹாரிபிள்ஸ். நான் மிக அதிர்ஷ்டசாலி. ஏனெட், நீ இதை எப்படி சமாளிக்கிறாய் என்று பார்ப்போம். நான் அதை தொட விரும்பவில்லை. தொட்டு பார்க்காதேன். அது காய்ந்து மிகவும் கேவலமாக ஆகிவிட்டது. நேகலேம், அதனால் நான் சுதந்திரம். ஐயோ, சரி, அதை இப்பயாதே பியாரிங்க. மகிழுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. இது அடர்த்தியாக இருக்கு. ஓரமாக நின்று கொள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. உனக்கு என்ன பிரச்சனை? அறிவியல் மருத்துவராக நானும் நுண்ணோக்கியின் கீழ் பார்க்கிறேன். பார்க்கலாம். பின்பற்றுவோம். அங்கே பல கிருமிகள் இருக்கின்றன. நீ நிச்சயமாக அதை சாப்பிட முடியாது. அதை சுத்தம் செய்யலாம். இதை செய்ய நமக்கு கைகளுறை மற்றும் சிறப்பு கருவிகள் தேவை. என் கைகள் மாசுபட வேண்டாம் என்றே நான் விரும்புகிறேன். அனைத்து பூஞ்சை மற்றும் பூஞ்சை பூக்களை அழிக்கும் சுத்தமான ஸ்ப்ரே. இந்த பீங்கான் புதியது போல இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நீ தேர்வு செய்ய பல இருக்கின்றன. நான் சாக்லேட் சுவையுள்ள ஏதாவது விரும்புகிறேன். அது செய்யப்படும். ஆஹா, சரி, இங்கே நம்முடைய சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். ஆம், மேலும் நமக்கு அதற்கேற்ப நிறைய தேவைப்படும். இதை மென்மையாக இருக்கும் வரை கொஞ்சம் உருசுவோம். ஆம், இது போலவே இதை கொஞ்சம் கலக்குவோம். சரியானது மிஸ், நமக்கு தேவைப்பட்டதுதான். இப்போது சாக்லேட்டை பேஸ்ட்ரி பையில ஊத்துவோம். ரொம்ப மென்மையானதும் இனிப்பானதும். முதலில் வரைதலை செய்வோம். சாக்லேட்டை ஸ்டென்சிலின் மேல் நேராக ஊற்றுவோம். அவசரப்படாமல் வட்டத்தின் தரம் மற்றும் அதை செய்வது எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. முடிந்துவிட்டது. சரி, இதோ போடுகிறோம். பாட்டி, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? மிகவும் சரி. இதோ அது தயாராகிவிட்டது. ஓ ஆமாம், இங்க என்ன இருக்கிறது? வாருங்கள், உங்க வேலை செய்யுங்கள். பாட்டி, ஓரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு தெரிகிறது. ஹூஷ். சரி, சாக்லேட்டை எடுத்து இந்த காலனில ஊற்றுவோம். மால்ட் சரியாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக குதிகால் மற்றும் மேல் பகுதியிலும் இது போல ஊற்றி சமமாக பரப்பவும். நாம் முழு அதிகப்படியானதை வெளியேற்ற வேண்டும். இப்போது அதை உறைய வைக்க வேண்டும் மற்றும் எங்கள் செருப்பு தயாராக உள்ளது. அதை கிரீமுடன் அலங்கரிப்போம். இதோ இப்படி அதுல சில அலங்காரங்களை வைக்கிறோம். ஆம், மிட்டாய்களை மறக்காதீர்கள். கிரீமின் மேல் நேராக.
இதை வண்ணமயமாக மாற்றுவோம். என் பேத்தி இதை விரும்புவாள் அப்படின்னு நம்புறேன். மேலே ஒரு செர்ரி வச்சு நான் சார்ஜ். ஆமா, இது ஒரு ஜோக். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பொன்னான உண்ணக்கூடிய வண்ணம். ஓ ஆம், மிட்டாயோ மரக்காசராய். மிஸ்டர் சாவரியன் என்று உங்களுக்கு தெரியுமா? நாசமை வைரங்களாக. பற்றும் இதோ எங்கள் கிரீடம். ஏன் நீ என்ன செய்கிற? ஹனி, நீ ஏதாவது யோசித்தாயா? என்ன காத்திரு, நீ எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டாயா? ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, சரி, ஒரு நிமிஷத்தில் சுவையான உணவுகளை எப்படி செய்வது என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த லிப்ஸ்டிக்கை நீக்கிவிட்டு ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நிறங்களின் கிட்காட் கொண்டு நிரப்புவோம். முதலில் அவற்றை இந்த சிறிய கிண்ணங்களில் வைக்கிறோம். பின்னர் அவற்றை உருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு மிளகாய் பயன்படுத்த போகிறேன். அதை கொஞ்சம் மென்று விடுகிறேன். அப்பா, நான் தீயில் இருக்கிறேன். ஆஹா, எனக்கு தேவைப்பட்டதே. டஜான், இப்ப இந்த லிப்ஸ்டிக் அச்சை எடுத்துக்குவோம். முதல்ல இப்படி பிங்க் வாட்டுங்க. இப்ப அத உரைய வைக்கிறோம். ஓ, அத பாருங்க, லிப்ஸ்டிக் சாக்லேட். சிறப்பானது. ஹே பாட்டி, நிறுத்து. இங்கே உனக்கு செல்லம். ஆஹா, வாவ், எவ்வளவு சுவையா இருக்குது. இந்த கிரீடத்தை பாருங்க. இது எனக்காகவா? நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆஹா, மிகவும் இனிப்பு, அருமை. ஓ, சுவையாக இருக்கிறது. இப்போ இந்த காலனிய முயற்சிப்போம். சிண்ட்ரெல்லா காலனிய போல இருக்கிறது. மிகவும் சிறியது. இது மிகவும் கிரீமி மற்றும் சாக்லேட்டாக உள்ளது. இந்த குதிகால் மற்றும் மேலே உள்ள செர்ரி எனக்கு மிகவும் பிடிக்கும். சரியானது. இதென்ன, நான் எந்த லிப்ஸ்டிக்கையும் ஆர்டர் செய்யல. சரி, நான் இதை முயற்சிக்கிறேன். சரி. ஓ, இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது சாக்லேட்டா? ஓ, ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடலாம். மிகவும் நல்லது. சரி, வெற்றியாளரின் சகோதரி. ஆமாம், நான் வெல்வேன் என்று சொன்னேன். அடுத்தது நான் விரும்புவது ஒரு கப் கேக். ஓ, நான் அதை பெற்றுவிட்டேன். ஹனி, மிக்சரை தொடங்குவோம். முதலில் அதை திற. மாவு செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் ஊற்று. முட்டை, மா, கொஞ்சம் கோகோ, பால். இப்போது இதை நன்றாக கலக்க வேண்டும். அதற்கு பிறகு கப் கேக்குகளுக்கான மவுல்ட்களில் மாவை ஊற்றி அதை ஓவனில் வைக்கிறோம். இப்போது நாம் காத்திருக்க வேண்டும். வாவ், செஃப், உங்களிடம் எவ்வளவு பெரிய கப் கேக் இருக்கிறது. கேக்கின் மேல் நன்னா பரப்போம். அப்படியே இப்போது நான் இதை பல அளவிலான லாலிபாப்களால் அலங்கரிக்கப் போகிறேன். ஏனெனில் அவற்றை பிரகாசமயம் எளிதாகவும் ஆக்குகின்றன. ஓ, ருசியா இருக்கிறதா? பாட்டி, உங்கள் கப் கேக்குகள் கருகி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, இது நடக்க முடியாது. நான் அவற்றை வெளியே எடுக்கிறேன். ஓ, பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது. அப்படின்றால் இப்போது நாங்கள் மேலே ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். அப்படியே ஐஸ்கிரீம் விழுகிறது. சூடானதும் குளிர்ந்ததும் சேர்க்கை சரியானது. சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்க மறக்காதீர்கள். ஆனால் முதலில் அவற்றை சிறிது வெட்ட வேண்டும். அது சிறிய முயல்களைப் போல தோன்றும். இதோ மூக்கு, கண்கள் மற்றும் மீசை. அரே ஸ்வீட், நீ என்ன செய்கிறாய்? மார்ஷ்மெல்லோஸ்.
எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த குவளை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இந்த குவளையில் மாவுக்கான அனைத்து பொருட்களையும் ஊற்றப் போகிறேன். பிறகு அதை நன்றாக கலக்கி மைக்ரோவேவில் வைக்கப் போகிறேன். மைக்ரோவேவில் கப் கேக் பற்றி கேள்விப்பட்டதில்லையா? ஒரு சிறந்த சமையல் முறை. வாங்க, இது தயாராகிவிட்டதா? ஆமாம். அப்பா, ஐயோ, இது கரைந்து விட்டது. நான் அதனை அதிகமாக செய்து விட்டேன். சரி, அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். எனவே நான் மேலே சில கிரீம் சேர்க்கப் போகிறேன். இப்போது சில ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் அது தயாராகிவிட்டது என நினைக்கிறேன். இங்கே உனக்கு செல்லமே. ஓ வாவ், பலவிதமான இனிப்புகள். இந்த கப் கேக்க பாருங்கள். ஒரு ஸ்பூனுடன் அதை சுவைக்கிறேன். அது நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். ஐயோ, அது எரிஞ்ச மாதிரி சுவைக்குது. ஐயோ. இப்போது இந்த லாலிபாப் கப் கேக் சுவைக்கட்டும். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அறிவேன். நான் மேலிருந்து எல்லா லாலிபாப்ஸையும் சாப்பிட போகிறேன். அவை மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளன. இப்போது இந்த லாலிபாப் கிரீமில் மூழ்க விட போகிறேன். ஓ ஆம், இது ரொம்ப நல்லது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது இந்த முயல் கப் கேக்குகளை முயற்சிப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் இதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ந்தது, ஆனா மிகவும் சுறுசுறுப்பானது. மற்றவை என்ன? மார்ஷ்மெல்லோஸ். சரி, வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, மிகவும் நன்றி. நான் இதை மதிக்கிறேன். இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அவை சரி. நானே பபிள் டீ வல்லுனர். முதலில் நாம்லேடுகளை எடுக்கிறோம். நிச்சயமாக கமி கரடிகள். அவற்றை இந்த கண்ணாடிக்குள் வைக்கிறோம். இப்போது நாங்கள் சில பாண்டாவை சேர்க்கிறோம். இங்க chipper where still a neri toaster area for fracture or ear and server was. பார்த்தீர்களா? அலோ, நான் பான போகிறதோட இதை ஒப்பிட முடியாது. முதலில் நான் டேபியோக்கா பண்ண போகிறேன். டேபியோக்கா கிண்ணங்களை சாஸ் பானில் ஊற்றி முதலில் கொதிக்க வைக்கிறோம். அப்புறம் அவற்றை எடுத்து இந்த கண்ணாடியில ஊற்றுகிறோம். அதிகமாக இருந்தால் அதுவே சிறப்பு. எல்லாருக்கும் டேபியோகா பிடிக்கும். இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. ஓரியோ குக்கீகளை உள்ளே ஊற்றி பிறகு கொஞ்சம் பால் சேர்த்து அதை நன்றாக கலக்குவோம். இப்போது இந்த கலவைய குவளைக்குள் ஊற்றுவோம். சரியானது. மேலே கொஞ்சம் கிரீம் வச்சு ஒரு ஓரியோ குக்கியால் அலங்கரிக்கவும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் ஒரு ஸ்ட்ரா மறக்காதீர்கள். இது தயாராகிவிட்டது. ஆமா, நீ ஏதாவது செய்தாயா? ஓ சரி, நான் மறந்துவிட்டேன். நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள் என்று பார்க்கிறதில் நான் மூழ்கிவிட்டேன். சரி, நான் சில ஆரோக்கியமான பானங்களை செய்ய போகிறேன். முதலில் எனக்கு சில நீலக்குத்து மரங்கள் தேவைப்படும். அப்புறம் சரி சமையலர், தயவு செய்து எனக்கு கலக்கிய கொடுக்க முடியுமா? மிகவும் நன்றி. இதை திறப்போம். மற்ற பழங்களை நான் நறுக்கியதையெல்லாம் ஊற்றுங்கள். இப்ப அவற்றையெல்லாம் மிக்சியில போட்டு பல்வேறு பழ ஸ்மூத்தி செய்யலாம். சரியானது. இதை கண்ணாடியில் ஊற்றி சில பழங்களால் அலங்கரிக்கலாம். இதை பாருங்கள். மற்றும் ஸ்ட்ராவை பற்றி மறக்காதீர்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம். செல்லம், முயற்சி செய். வாவ், ஓ வாவ், எல்லாமே அழகாக இருக்கிறது. நான் இந்த ஆரஞ்சு பானத்துடன் தொடங்குகிறேன். ஃபாண்டா கமி கரடிகளுடன் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது இந்த ஓரியோ பானத்தை முயற்சிப்போம். வாவ், இது இனிப்பாக இருக்கும் என நம்புகிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னிடம் ஒரு சிறிய சிற்றுண்டி இருக்கிறது. நான் அதை விரும்புகிறேன். ஓ, மற்றும் இதை பற்றி என்ன? ஓ, இது பழங்களால் நிரம்பி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. வெற்றியாளர் யார் என்றால் சமையல்காரர். ஹூரே, வெற்றி. இறுதியாக நான் வென்றேன். அட, புதன்கிழமை ஒரு பைத்தியக்கார பரிசோதனை போல தெரிகிறது. எங்களை வெளியே விடுங்கள். அல்லது
பூட்டுகளை பாருங்கள். நான் அவற்றை ஒருபோதும் திறக்க மாட்டேன். நிறுத்து, பதற்றப்படாதே. அடடா! ஓ, என்ன? அது என்ன? ஓ மை காட்! இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் பலூன்களை உடைக்கப் போகிறோமா? அருமை! நாம் ஒரு பார்ட்டி நடத்தலாமே. சரி, அப்பிறகு ஒரு முறை. வாவ், அருமையான ஹெல்மெட்கள். எனது ஹெல்மெட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? இதை பாருங்கள், இது பைத்தியம். ஆம், போகலாம். ஓ, பயமா இருக்குமா? பலூனை உடைக்கவும். மிகவும் சரி. ஓ இல்லை, அங்கே கச்சா முட்டைகள் உள்ளன. என்ன? அது நகைச்சுவையாக உள்ளது. ஐயோ, அவை முட்டைகள் இல்லை, ஆனால் இன்னும் அருவருப்பாக இருக்கின்றன. உன் முறை. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். ஓ பாவம். அருகு. இது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. நீ உன்னை பார்த்திருக்க வேண்டும். நான் முடியாது. இது உன் முறை. சரி. ஓ, எனக்கு மாவு கிடைத்து விட்டது. வாவ், ஹிஹி, அது நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்க குறியிட்ட பாத்தீங்களா? இல்ல இல்ல. ஓ ஓ, காத்திரு. எனக்கு ஒரு மோசமான உணர்வு வருகிறது. சரி, இல்ல, அது அங்கே இருக்கிறது என்று நினைக்கிறேன். உங்கள் உள்ளுணர்வை சோதிப்போம். பிரகாசமான இறகுகள் இல்லை எனிட் உங்கள் உள்ளுணர்வு தவறு. பக்கத்துக்கு விலகுங்கள். கோடு இங்கே இருக்கிறதா? ஓ, மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதென்ன தரையில பூட்டுக்கான குறியீடா? இது பைத்தியம். நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். போகலாம். ஹே ஹே, ஆமாம், சரி, ஆமாம் ஆமாம். ஹூரே, அது வேலை செய்தது. நாங்கள் முதல் பூட்டினை திறந்து விட்டோம். அது என்ன? மன்னிக்கவும். ஓ இல்ல, நான் அங்கே போக மாட்டேன். சரி, எப்போதும் போல எல்லா கஷ்டமான வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும். ஆனால் இது மிகவும் இனிமையாக மணக்கிறது மற்றும் எனக்கு ஏதோ ஒன்றை நினைவூட்டுகிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? நான் நூடல்லா சாப்பிடுகிறேன். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. இருக்கிறது. என் முழு கையும் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. ஓ இல்ல, வென்ஸ்டே. இங்கே இரண்டாவது பூட்டின் சாவி. எனட், நீ வெளியே இருக்கும் பொழுது மிகவும் அமைதியாக இருக்கிறாய். போகலாம். அச்சச்சோ, நன்று. அதை முயற்சி செய்யலாம். சரியானது, அது வேலை செய்தது. சரி, பிசாசா என்ன? அது என்ன? நான் எங்கே இருக்கிறேன்? ஓ இல்லை, நாங்கள் இன்னும் சிக்கி இருக்கிறோம். இது என்ன பெட்டி? ஓ, வென்ஸ்டே, வா. சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, என்னால் முடியும். நீங்கள் ஏதாவது பார்த்தீர்களா? ஓரமாக நில். அங்கே ஒரு குளிர்ச்சியான மற்றும் மிகவும் சுவையானது இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. இது மிட்டாய் அல்லது கமிதானா? பூச்சிகள் அல்ல. வென்ஸ்டே. ஓ இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஹே, அவள் எங்கே போனாள்? நான் இந்த பெட்டிக்குள் மீண்டும் செல்ல வேண்டும். ஓ ஹூரே, நான் சாவியை கண்டுபிடித்தேன். சிறப்பு, நான் உன்னை நம்பினேன். மூன்றாவது பூட்டும் போய்விட்டது. நாம் கிட்டத்தட்ட சுதந்திரமாக இருக்கிறோம் என்று கருதுங்கள். என்ன அது? புதன்கிழமை. ஓ, காத்திரு. அது குளிர்ச்சியானது, அழகானது. போகலாம்.
நான் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. நீயே தொடங்குவாயா? இதே ஆஃப். நிறைய இனிப்புகள் இருக்கின்றன. எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது. வாவ்! எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். ஹூரே! வா! ஏய், இது உன் முறை. இதை செய்யலாம். கோக் அல்லது நூடலா? ஓ! என் கடவுளே! முட்டாள் நான்! கை இல்லை, என்னை விட்டு விலகி. அமைதியாக இரு. அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இங்கே திறவுகோல் உள்ளது. நன்றாக செய்தாய், எமெட். ஹூரே! போகலாம். வாங்க. சரி சரி சரி. பூட்டு எண் 4. நாங்கள் அதை திறந்து விட்டோம். ஹூரே! 3 நீங்க தயாரா? 2 1. வாவ்! எவ்வளவு குளிர்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. வாவ்! போகலாம். தட்டுதல் தட்டுதல். ஹே, யாரங்கே? யாரும் இல்லை. ஒருவேளை திறவுகோல் இங்கே மறைந்திருக்கலாம். மேலிருந்து தொடங்கலாம். சரி சரி. வாவ்! சோப்பு குமிழ்கள். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகா இருக்கிறது. இதற்கு நான் போதுமான அளவு பார்த்து விட்டேன். இறங்கு. அப்படி என்றால் அடுத்ததை திற. சரி. ஓ, அது வெறும் வண்ணம் தானா அல்லது அது இரத்தமா? ஓ மை காட்! ஓ மை காட்! என்னை காப்பாற்றுங்கள். முடியாது. மீண்டும் மீண்டும் சாப்பிடு. இங்க திறவுகோல். ஓ, அது நீதான். வென்ஸ்டே. சரி, அடுத்தது திறப்போம். ஆஹா, இது வேலை செய்தது. ஓ, அச்சு, நான் இப்போது அழுக்காக இருக்கிறேன். வாவ்! ஓ மை காட்! ஓ, அதை பாருங்கள். அது ஆபத்தானது அல்ல என்று நம்புகிறேன். நாம் கூட தேநீர் குடிக்க வேண்டும். சரி, நாம் விளையாடலாமா? சரி, கல், காகிதம், கத்தி போடு. ஹூரே! ஓ சரி, நீதான் முதல் ஒருவர். அப்படியா? பார்க்கலாம். ஓ கடவுளே, இந்த சாத்தானின் பானம் காரமாக இருக்கிறது. நான் விலகுகிறேன். நீ உன் பானத்தை குடிக்கிறாய். எனக்கு இது பிடிக்கும். வாவ்! இது போபா அல்லது பபிள்ஸ்? எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இது மிகவும் நல்லது. சுவையாக இருக்கிறது. நான் உன்னை வருத்தப்படுத்த விரும்பவில்லை, வென்ஸ்டே. ஆனால் சாவி அங்கே இல்லை. அது இருக்க முடியாது. இந்த சாத்தானின் கலவையை நான் முடிக்க வேண்டும். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. ஐயோ, எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் சிறிது குறும் விடிசை அஞ்சுக்கேன். நான் சிறுசை முடியலை. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தீயை அவசரமாக அணைக்க வேண்டும். இங்கே நான் அதை அணைத்து விட்டேன். ஐயோ, அது. ஒரு நிமிடம் காத்திரு. நான் சாவியை உணர்கிறேன். ஆமாம் ஆம். என்னை நன்றி சொல்ல வேண்டாம். வாங்க, வா. வாங்க, வேகமாக. நான் ஷவர் எடுக்க காத்திருக்க முடியாது. நான் வருகிறேன். ஏய், இது அருமை. ஆஹா, இன்னொரு வெடிப்பு. என் சால் எது இருக்கிறது? ஓ, ஷோயன் விருப்பமான தீர்வுகளின் முழு தொகுப்பும் இங்கே. அதை தொடாதே, அது வெடிக்கும்.
இது என்ன? வா, இது வழிமுறையாக தெரிகிறது. வென்ஸ்டே, நீ இதை புரிந்து கொள்ள முடியுமா? ஹே, கடைசி நிறுத்தம். பயப்படாதீங்க, சிமுலேஷன் செய்ய நேரம் வந்துச்சு. சம்ஸ் கவனம் செலுத்த சத்தம் இல்லாமல் இருக்கணும். அற்புதம். பார்ப்போம். சரியானதுதான் போல் இருக்கிறது. ஒரு மந்திரவாதியின் கண்ணீர் மற்றும் கோப்லின் மூக்கு நீர்த்துளி. எங்கே இருக்கிறது? ஒரு வாத்து இருக்குமா? காப்லின் சளி, அது என்ன? எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு பொம்மையா? அது இல்லை, அதுவும் இல்லை. நான் வாழைப்பழத்தை பற்றி பேசவில்லை. அது அங்கே இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு கோப்லின்கள் மிகவும் பிடிக்கும். அதை எப்படி மறந்துட்டேன்? அடுத்த பொருள் மம்மா மியா. ஓ இல்லை, நீ என்ன குடித்தாய்? மன்னிக்கவும். இது உங்களை மாற்றும் ஒரு மருந்து. ஓ மை காஷ், நாங்கள் இங்கே மிகவும் நீண்ட நேரமாக இருக்கிறோம். எங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள் இப்போதே. ஹே, நீ இது வேலை செய்யலாம். கம்பிகளை கீழே தள்ளுங்கள். சுதந்திரம், ஹூரே! ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக செய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்களை மிகவும் சாம்பருக்கு அவனது பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓயிலா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும், அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன, இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.
என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்ல. வணக்கம். நான் பனீர் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ ரபோஷா, இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிஞ்சுட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு சரியான நேரம் தட்டி வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ இல்லை, அவர் உயிரோட உள்ளாரா? என் ருத்ரி ஏன் சமையல் கலைஞர்? சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாவது? எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் நீங்கள் முழு பற்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. எனக்கு அது ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது.
வெற்றி பெற்றவர் பாட்டி. ஜெயமா, ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி.